the local varieties which are coming since lakhs of years throughout the world, but we have lost so many. When we got independence at that time, we were having near about 3 lakh varieties, local varieties of the paddy in India. But by means of the Bilpan conspiracy of Green Revolution, maximum we have lost. This is the great loss to India and human being also. But so also, what are the, now we are collecting from the tribal people and farmers by multiplying these local varieties, and we are giving available to the farmers. நெல் ரகங்களுக்கு அதன் விதைகள் நீங்கள் படத்தில் பார்ப்பது போல நாட்டு ரகங்கள் இருக்கின்றன, நேர்வழி ரகங்கள், மேம்படுத்தப்பட்ட ரகங்கள், வீரிய ஒட்டு ரகங்கள், மரபணு மாற்றப்பட்ட ரகங்கள் இருக்கின்றன. ஆனால் நம் நாட்டில் லட்சக்கணக்கான நாட்டு ரகங்கள் இருந்தன. நாம் சுதந்திரம் வாங்கிய பொழுது சுமார் 3 லட்சம் ரகங்கள் இருந்தன. ஆனால் பெரும்பாலானவை அழிக்கப்பட்டு விட்டன. திட்டமிட்டு சூழ்ச்சி செய்து பசுமை புரட்சியை யார் புகுத்தினார்களோ அவர்கள் நம் நாட்டு ரகங்களை திட்டம் போட்டே அழித்து விட்டனர். இது நமக்கு மட்டும் பெரிய நஷ்டமல்ல, இது உலகத்துக்கு மிகப்பெரிய நஷ்டமாகும். இருந்த போதிலும் நாம் என்ன செய்கின்றோம் என்றால், எல்லா கிராமங்களிலும் பழங்குடி மக்களிடம் இடையே உள்ள நெல் ரகங்களை, நம்முடைய பாரம்பரிய நாட்டு ரகங்களை சென்று அதை சேகரித்து முடிந்தவரை அதை பாதுகாக்கும் முயற்சியில் நாம் ஈடுபட்டுள்ளோம். Since thousands of years ago, all the wild vegetation the human being developed the local varieties from these wild varieties. What we are eating, all crops which are taken by farmers today in entire world basically are the forest weeds, forest wild vegetation. தற்பொழுது நம்மிடையே உள்ள எல்லா நாட்டு ரகங்களும், காய்கறிகளாகட்டும், பழங்களாகட்டும், மரங்களாகட்டும், எல்லா விதமான நாட்டு ரக விதைகள் அனைத்தையுமே விவசாயிகள் காடுகளில் இருந்து எடுத்து வந்தனர். அங்கு களைகளாக காடுகளில் முளைத்திருந்ததை நம் விவசாயிகள் சென்று எடுத்து வந்து அதை மேம்படுத்திய நாம் விவசாயத்திற்கு உபயோகப்படுத்தி வருகின்றோம். காடுகளில் வாழ்ந்தபவையே நம்மிடையே இப்பொழுது இருக்கும் பாரம்பரிய ரக விதைகளாகும் எல்லா பயிர்களுக்கும். The scientists tried very well to change the genotype, genetical structure of the local varieties, but they are totally failed. We can't change the genotype or genetical structure of local varieties. விஞ்ஞானிகள் முடிந்தவரை முயற்சி செய்தனர். பாரம்பரிய ரகங்களை எடுத்துக்கொண்டு அந்த விதைகளில் உள்ள மரபணுவை மாற்றுவதற்கு அவர்கள் முடிந்தவரை, விஞ்ஞானிகள் முடிந்தவரை முயற்சி செய்து கொண்டே இருந்தனர். ஆனால் அவர்கள் முற்றிலும் அதில் தோல்வி அடைந்தே விட்டனர். Basmati rice is the fantastic, marvelous variety which is taken, which is purchased on higher cost throughout the world. Some scientists from South India claim that in South India Basmati cannot be grown. But we have proved by means of the Juvate natural farming, our farmers are taking a beautiful crop of the Basmati in South India, in Kerala, in Tamil Nadu, in Andhra Pradesh and in Karnataka. So you also can take the Basmati in your Tamil Nadu state very easily by this method. பாஸ்மதி ஒரு சிறந்த ரகமாகும். இது சந்தையில் நல்ல விலை போகும் ஒரு ரகமாகும். இதை விஞ்ஞானிகள் என்ன சொல்கின்றார்கள் என்றால், இது தென்னிந்தியாவில் வரவே வராது, சாகுபடி செய்ய முடியாது என்று அவர்கள் கூறி வருகின்றார்கள். இது முற்றிலும் தவறாகும். கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா போன்ற இடங்களிலும் இந்த ரகத்தை நீங்கள் பயிர் செய்யலாம். எனவேதான் நான் என்ன கூறுகின்றேன் என்றால், தமிழ்நாட்டு விவசாயிகளும் இந்த பாஸ்மதி ரகத்தை பயிர் செய்து பயனடைய வேண்டுமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். Our naturally grown Basmati
Our farmers are selling on the cost 120 rupees minimum, 250 rupees maximum price, and people are purchasing. செலவில்லா இந்த இயற்கை வேளாண்மையில் சாகுபடி செய்யப்பட்ட பாஸ்மதி ஆனது சந்தையில் குறைந்தபட்சம் 120 ரூபாய் ஒரு கிலோ முதல் 250 ரூபாய் ஒரு கிலோ அளவிற்கு விலை போகின்றது. Best export quality basmati can be exported on the price 500 rupees per kg also. ஏற்றுமதி தரம் வாய்ந்த பாஸ்மதியை நீங்கள் உற்பத்தி செய்தால் 500 ரூபாய் ஒரு கிலோவிற்கு கூட நீங்கள் விற்க முடியும். Entire North India, you go there, investigate, but you can add maximum quantity of the chemical fertilizer. Basmati will not give you more than 12 quintal per acre production chemical farming. வட இந்தியா முழுவதும் சென்று நீங்கள் பார்த்தே வாருங்கள். அங்கு எவ்வளவுதான் ரசாயன உரத்தை கொட்டி சாகுபடி செய்தாலும் இந்த பாஸ்மதி ரகமானது 1200 கிலோ ஒரு ஏக்கருக்கு மேல் மகசூல் கொடுக்கவே கொடுக்காது. The Tarai region of Nepal, Sikkim and Bhutan, some part of the Sikkim and Nepal, Uttarakhand, Jammu Kashmir, Punjab, Haryana are the main producer area of basmati. தராய் என்ற இடம் நேபாளில், பூட்டான் போன்ற இடங்களில், பஞ்சாப், ஹரியானா போன்ற இடங்களில் மட்டுமே இந்த பாஸ்மதி ரகம் பயிர் செய்யப்படுகின்றது. I have traveled all this area to investigate what is the condition of the chemical basmati. I have seen nobody is taking in chemical farming more than 12 quintal per acre in chemical farming. இந்த பாஸ்மதி முக்கியமாக பயிர் செய்யக்கூடிய இந்த வட இந்திய மாநிலங்களில் நான் சென்று பார்த்தேன். அங்கு இருக்கும் விவசாயிகள் ரசாயன உரத்தை பயன்படுத்தி எவ்வளவுதான் செய்தாலும் 1200 கிலோ ஒரு ஏக்கருக்கு மேல் எடுக்க முடியவில்லை மகசூலை. But there are our farmers, zero budget natural farmers. They are taking basmati by zero budget natural farming in this all area, and we have proved they are taking more than 18 quintal to 24 quintal per acre basmati. That basmati. ஆனால் இந்த மாதிரி வட இந்திய முக்கிய இடங்களில் பாஸ்மதி பயிர் செய்யும் இடங்களில் செலவில்லா இயற்கை வேளாண்மை செய்யும் நம்முடைய விவசாயிகள் ஒரு ஏக்கருக்கு 1800 கிலோ முதல் 2400 கிலோ வரை மகசூல் எடுத்து வருகின்றனர். So forget these hybrid varieties, forget improved varieties. You can go very well all scented varieties which are existed now in India, in your area, in your farm, in your Tamil Nadu. இந்த மேம்படுத்தப்பட்ட நெல் ரகங்களை மறந்து விடுங்கள். வீரிய ஒட்டு ரகங்களை மறந்தே விடுங்கள். நீங்கள் அந்த இடத்தில் உள்ள நாட்டு ரகங்களை, அதாவது நறுமண ரகமான நெல்லை எந்த இடங்களில் உள்ள நாட்டு ரகங்களையே நீங்கள் பயிர் செய்து பயனடைய முடியும். Second type of the varieties are straight line varieties. What are the existed local varieties are sown first, and topmost plant are selected through that crop every year, and that seed is multiplied, and that is called straight line variety. இரண்டாவது இந்த நேர்வழி ரகம் என்பது என்னவென்றால் நாட்டு ரகங்களை நீங்கள் பயிர் செய்ய வேண்டும். நாம் நேற்று உங்களுக்கு கூறியபடி ஒரு புதிய ரகத்தை எவ்வாறு உருவாக்குவது என்ற தொழில்நுட்பத்தை நாம் கொடுத்தோம். அதே போல நல்ல வீரியமான செடிகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து இந்த ரகத்தை நேர்வழி ரகத்தை உருவாக்க முடியும். அந்த விதைகளை எடுத்து அதை பல்மடங்காக பெருக்கி நீங்கள் உங்கள் நிலங்களில் உபயோகப்படுத்தலாம். Third one is the improved variety. Improvedness in the first year, the hybridization is take place. Cross are taken from two varieties. They are crossed together. What will the F1? They are sown, and from F1 first generation, the topmost plants are selected every year. After 6 years, which variety will get? That is called improved variety.
மேம்படுத்தப்பட்ட ரகம் என்னவென்றால் ஒரு வீரிய ஒட்டு ரகத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லது 2 ரகங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த 2 ரகங்களின் குணங்களை கலந்து ஒரு புதிய ரகத்தை உருவாக்க வேண்டும். அவ்வாறு உருவாக்குவதை நாம் F1 என்று சொல்கின்றோம். அந்த F1-ஐ நீங்கள் பயிர் செய்ய வேண்டும். பயிர் செய்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய விதைகளையே நாம் மேம்படுத்தப்பட்ட ரகம் என்று கூறுகின்றோம். And hybrid means straight cross hybridization of two varieties, and that F1 only will be taken as a crop. No second generation. That is called hybrid variety. வீரிய ஒட்டு ரகமானது 2 ரகங்களை கலந்து முதல் சந்ததி எதுவோ அது மட்டுமே. And genetic modification, the genetic engineering varieties, you know, BT cotton and all these genetically modified seeds, only some genes are responsible for specific characters. If we want specific character to introduce in another variety, the gene is engineered and introduced in that variety. That's called genetically modified variety. மரபணு மாற்றப்பட்ட ரகம் என்பது என்னவென்றால் ஒரு ரகத்தை எடுத்துக்கொண்டு அதில் உள்ள ஒரு குணத்தை மட்டுமே மாற்ற வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டு அந்த குணத்தை மாற்றக்கூடிய மரபணுவை எடுத்து அதை மாற்றி அமைத்து ஒரு புதிய ரகத்தை உருவாக்குவது மரபணு மாற்றப்பட்ட விதைகளாகும். Genetically engineered variety, genetically modified seeds is a great danger to the environment, soil and human health also. இவ்வாறு மரபணு மாற்றப்பட்ட விதைகள் சுற்றுச்சூழலுக்கும் மண்ணுக்கும் நமக்கும் மிகப்பெரிய கேடு விளைவிக்கக்கூடியதாகும். We have no time, otherwise we can discuss lot of things about